அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட விவகாரத்தை அவை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்பி வைப்பதாக சபாநாயகர் தெரிவித்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்த நிலையில் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று அதிமுகவினர் மீதான நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். கூடுதல் விவரங்கள் சிவா. கற்பகம், ஆளுநர் உரை தொடங்கிய 6ஆம் தேதி அன்று அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக அதிமுக பதாகைகள் ஏந்தி சட்டப்பேரவையிலேயே எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில ஆளுநர் உரையை புறக்கணித்ததற்கு அதிமுகவும் ஒரு காரணம் என சபாநாயகர் இந்த தினம் அளித்த விளக்கத்துல குறிப்பிட்டிருந்த நிலையில் இது போன்ற விதிமீறலில் ஈடுபட்ட அதிமுகவினர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை சபாநாயகர் எடுக்கப் போகிறார் என ஒரு கேள்வியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில முன்வைத்திருந்தார். அவர்கள் மீது விதிமீறல் தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட நிலையில ஆளுநர் அவை உரிமை மீறல் செயலாக இருக்கக்கூடிய நிலையில இதனை அவை உரிமை மீறல் குழுவுக்கு நான் அனுப்பி வைக்க பரிந்துரைக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். இந்த விவகாரத்துல முதலமைச்சரே கேள்வி கேட்டிருந்த நிலையில தற்போது மீண்டும் முதலமைச்சர் ஒரு வேண்டுகோளை விடுத்து அதிமுகவினர் மீதான அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் ஒரு கோரிக்கையும் முதலமைச்சர் வைத்திருந்தார். முதலமைச்சர் வைத்த அந்த கோரிக்கையை ஏற்று தற்போது அது அவை உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக இருந்த அந்த விவகாரத்தை திரும்ப பெறுகிறேன் என ஆளுநர் தற்போது அறிவித்திருக்கிறார். எனவே பதாகைகளை ஏந்தி வந்த அதிமுகவினர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அவை உரிமை மீறலுக்கு அனுப்பப்பட்டிருந்த அந்த விவகாரத்தை சபாநாயகர் திரும்ப பெறுவதாக தற்போது அறிவித்திருக்கின்றார். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சிவா.